ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டார்க் சாம்ராய் கேமர்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்லா மொபைல் வெர்ஷன் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். சொல்லுங்கள். வணக்கம்ப்பா. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக பிசியில் இருந்த ஒரு கேமு. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு பிசி வெர்ஷனில் இருந்த கேம். இப்போ மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சரி, ஓகே, கொடுங்க நியூ கேம். ஆக்சுவலாகவே நியூ கேமே டேரெக்டாக கொடுத்துடலாமே. இல்லை ரீசெட் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? சரி, அப்புறம் பாதியிலேருந்து ஒரு நியூ கேம் கொடுக்கணும். நியூப்லேயே போயிடுவோம். நியூப்லேயே பயங்கர டஃப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நைட் மாதிரிலாம் போனால் முடிஞ்சு போச்சு எங்கள் கதை. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை எப்படியும் வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டோம். அதாவது கமலா வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. கமலாங்கிற ஒரு பொண்ணுக்கு. ஓகேவா? மேரேஜ் ஆகி எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து ஹாப்பினஸோடு வெல்கம் பண்ணுறாங்க கமலாவை வீட்டுக்கு. திடீர்னு வந்து விதி வந்து அவள் வாழ்க்கையில் கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிது. கமலாவுக்கு வந்து பேய் பிடிச்சிருது. அப்புறம் வந்து அவளோட கேரக்டர்லாம் மாறி இருக்கு. அவள் வந்து அவளோட சொந்த மாமனாரே கழிச்சு மாஸ்டர் மாதிரி முடிஞ்சு விட்டான். இதை பார்த்து அவங்க ஃபேமிலி வந்து திருப்புக்காண்டி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுறாங்க வீட்டுக்கு கமலாவை காப்பாற்றி. இதை பார்த்து நம்ம தந்திரிக்கு வந்து லெட்டரை கேட்டு நான் வந்து கமலாவை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி வராது. அது நம்ம சிங்கம் இறங்குனா காட்டுக்கே விருந்துங்கிற மாதிரி இப்போ நம்ம உள்ளே இறங்கியிருக்கோம். கமலா இன்னைக்கு செத்துச்சு. ப்ரோ, மந்திரத்தை கேட்டிங்களா? ஆஹா, பிரபாகர் நிவாசம் வீடு பேர். சரி நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு போனீங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து இது இருக்கும், ஹேண்டில் இருக்கும். இது ஒரு இந்தியன் டைப் ஹாரர் கேமு. நம்ம நிறைய பேருக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் ஹாரர் கேம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பிசியில் இருந்துச்சு, இப்போ மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. அதான் நம்ம ப்ளே பண்ணுறோம். என்ன ஒரு விஷயம், இதில் ஒரு சின்ன இது மட்டும் மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட் சிம்பிளை வந்து கீழே வச்சுருக்காங்க. அது ரொம்ப இதுவாக கம்ஃபர்டபுளாக இல்லை. கரெக்டு தானே? கரெக்டு தான். அது கீழே போயிட்டு தொடுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் மேலே வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு குடம் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு? இல்லை, கதை தெரியணும்ல. தந்திக் 3, யூ ஆர் அவர் லாஸ்ட் ஹோப். த ஹேவல் இஸ் இன் அ டெரிபிள் ஸ்டேட் நவ். ஐ எம் ஷோர் யூ வில் ஸ்டில் ஃபைண்ட் எவ்ரி திங் யூ நீட் இன் தேர், பட் பி வெரி கேர்ஃபுல். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் மோசமான இதில் இருக்காங்க. எப்படியாவது தந்திரிஜி எப்படியாவது ஓட்டிருங்க பேய. அதாவது இந்த அதாவது சொல்கிறாங்க இந்த மாதிரி. இந்த தந்திரிஜிக்கு வந்து காசு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரே எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல எல்லா பொருளையும். அவரே எடுத்துட்டு வந்தா நேரம் கேமை முடிச்சுட்டு போயிருக்கலாம். நம்மளால வீட்டில் தான் சர்ச் பண்ண போகிறார் அந்த பேயோட முன்னாடி. உன் வீரத்தை காட்டுறதுக்கு இதான் நேரமானா கேட்குறேன். எவ்வளோ பெரிய சாமியாக இருந்தால் அந்த நெருப்பு மந்திரத்தை சொல்லி அணைச்சிருக்கணும். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றி தான் அணைக்கணும். ஆமாம், அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு. இதில் ஆக்சுவலாக 6 பொருள் தேவைப்படும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறக்குள்ளே மண்டை வெடிச்சிடும். அவ்வளோதாங்க. கிளிச் ஆச்சு நினைக்கிறேன் ப்ரோ. நெருப்பே ஆமாம், வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆமாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் சால்ட்டு கிடைக்குதான்னு தேடி பாருங்க. ஓகே, நம்ம அந்த அக்கா எட்டி பார்க்கும். அந்த முகத்தை காட்டுறேன், நீங்களே பாருங்க. என்ன இல்லை, சால்ட் பவுல் ஏதாவது கிடைக்குதா ப்ரோ? இப்படி போகிற வழியில் இப்படி திரும்பிட்டு இப்படி லெஃப்ட் எடுக்கும்போது அவ்வளோதான், அக்கா வந்துடும். அக்கா தான் பார்த்தீங்களா? எங்கே ஓடுறேன் நான்? எவ்வளோ பெரிய சாமியாது. எக்ஸோசிஸ்ட்டுங்கும் அப்புறம் சாவடிச்சிடும் சொல்லிட்டேன். எக்ஸோசிஸ்ட் இல்லை ப்ரோ, எக்ஸோசிசம் ப்ரோ. ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நம்மளுக்கு வந்து கீ வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கீ எடுத்தாச்சு. நம்மளுக்கு சால்ட் வேணுங்க. சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே சாவி வேணும், பார்த்துக்குங்க. அதான் கமலாவோட மெயின் ரூம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கோடு வேணும். இது வந்து வெறும் வாட்டர் கப்பு. தண்ணி கேன் போட வந்தவங்க. தண்ணி கேனு போட வந்தவங்க. சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த இன்னொரு சாவி இருந்துச்சுல, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த அக்கா மட்டும் பிடிக்காம இருக்கணும். எனக்கு தெரியும். நீங்கள் சீக்கிரம் ஃபைன் கமலா அங்கே அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லது. எக்ஸசைஸ் கமலா அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டீங்க. போ அக்கா. அக்கா இங்கே வராது. இங்கே தான் ப்ரோ வருது. எப்படி சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நம்ம சால்ட் போல் அங்கே தான் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துடுவா? எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை, பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. எதுக்கு வேறு ஓட மாட்டேன், கிளட்டு போய். நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஸ்ப்ரிண்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ தான் ஸ்ப்ரிண்டை யூஸ் பண்ணாலும்
இது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஸ்டெமினா இருக்கும். இதுவே அசிங்கப்படுத்து கிழட்டு பயிர உனைய மாத்திரம் நான் எப்படின்னா எமோஷனல் டேமேஜ். ஆமாம், கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இல்லை இல்லை சவுண்டு கேட்கவே இல்லை எனக்கு. உடனே ரொம்ப கொடூரமாக மூச்சு விடுறாயா. கோல் சவுண்டு கேட்கல. சீக்கிரம் போயிட்டு சால்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துட்டு நேராக அந்த வழியாக போயிட்டு ஓமகுண்டத்துக்கு ஓடிடுவோம். என்ன வேணா இப்போதைக்கு அந்த வழியாக போவோம். இன்னொன்று வழி இருக்குல்ல. இல்லை இல்லை எந்த ஸ்பாட்டில் அது வரும்னு தெரியாது ப்ரோ. நம்ம இங்கிட்டு போனால் அங்கிட்டு வருது, அங்கிட்டு போனால் இங்கிட்டு வருது, உயிர் போயிடும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா நம்ம நேராக இப்படி போயிடவா லெஃப்டில்? இப்போ வருது, இங்கிட்டு வருது. நம்ம அந்த சைடு போயிருக்கலாம். அப்படி போயிட்டு ஓமகுண்டத்துக்கு போயிருக்கலாம் டேரெக்டாக. ப்ரேயர் பிளேட்டையும் பார்த்துட்டு அதை முடிஞ்சா எடுத்துகிட்டு அப்படியே போயிருக்கலாம். 3 பொருளை வைப்போம். அவங்க வந்து ஹைடிங் ஸ்பாட்டை மறைச்சி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பல கொடுமைகள் பண்ணுறாங்க. ஆமியாரே காசு ஒரு 10 ரூபா எடுத்து வந்தீங்கன்னா பக்கத்து மளிகை கட்டுறது நானே வாங்கி கொடுத்துருப்பேன் அவனுக்கு. ஆமாம், ஒரு 5 பைசா கூட எடுத்துகிட்டு வராமல் வந்திருக்கா பத்தியா, வீட்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் பேய் வீட்டில் வந்து என்ன தைரியம். அது ஓட முடிஞ்சாவும் பரவாயில்ல, நீ ஓடவும் மாட்டேங்கிற. கிராணியெல்லாம் பார்த்து கற்றுக்கடா, எவ்வளோ வேகமாக ஓடுவாங்க அதில். ஆமாம், தலையை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். அதுவே திருப்பி எமோஷனல் டேமேஜ் பண்ணுது ப்ரோ. ஓல்டு மேன் கிழட்டு பயலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோல் சவுண்ட் இல்லை. எங்கே போடுச்சு ப்ரோ? தெரியல, ஆனால் கோல் சவுண்ட் இல்லை. இந்த சைடு நம்ம பின்னாடி சைடு போணுச்சா? 2 சைடும் நான் பார்க்கல. இப்படி பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பாருங்க. இல்லை இல்லை இப்படி போணுச்சான்னு கேட்குறேன் நான். இப்படியும் போன மாதிரி இல்லை, அப்படியும் போன மாதிரி இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி இப்படி இல்லை, அப்படி அங்கிட்டு. ஏய் இதுதான்டா. ஆமாம், இதில் இருக்கிற இதில் செக்கிங் போட்டு போயிருங்க. இதுக்குள்ளே தலைங்க சாவியை கொடுத்து வச்சுருவாங்க. அக்கோ இங்கே இருக்கியா? அக்கு என்னக்கா சத்தம்? அக்கா இங்கே தான் இருக்கு. சவுண்டு கேட்டு அக்கா வருதோ? எவன்டா கதை இருக்குது? நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை, ஓப்பனும் பண்ணலடா. எவனே தாண்டா இருந்தேன். ஓகே பார்ப்போம். கோல் சவுண்டு ஹெவியாக இருக்குது, குறையுது. அக்கா வேறு டேரக்ஷனில் போகுது. இந்த டேரக்ஷனில் போணுச்சுன்னா நம்ம சேஃபாக இங்கிட்டு போயிடலாம். இன்னும் எதுவும் போட்டு தட்டு புட்டு உடைக்காமல் இருக்கும். அது பிரச்சனை. அக்கா போகுது, கிட்ட வருது. அக்கு ஓகே தேவையா அந்த வயசெல்லாம்? வேற என்ன சொல்கிறது? அது போய் தொலைய மாட்டேங்குதே. போயிடுச்சு. கொலு சவுண்ட் இல்லை, போகலாம். அங்கேயே வெயிட் பண்ணுவான். வணக்கம் நம்ம மாப்பிள்ள அப்படின்ட்டு. இல்லை இல்லை இல்லை, கொலு சவுண்ட் இல்லைன்னா நம்ம தைரியமாக இறங்கலாம். ரேர் பிளேட் இங்கே தான் இருக்குது தானே ப்ரோ? ஃபஸ்ட்டு அந்த சைடு இருக்கும், திறந்து வச்சுக்கோங்க. 10 செகண்டில் தெரிக்கணும். எது ப்ரோ? அங்கே இருக்கு. ஏடா மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பொருளை வெற்றிகரமாக வச்சாச்சு. 2வது பொருள் பக்கத்தில் தான் ப்ரோ இருக்கு. ஆமாம், அப்படி கிராஸ் பண்ணி அங்கிட்டு போயிடுவோமா? இருக்கு அங்கிட்டு கிராஸ் பண்ணி அப்படி போயிடுவோமா? இல்லை இல்லை, வெயிட் பண்ணுங்க. அக்கா பார்த்துரும் சில நேரம். அக்காவை அங்கிட்டு வர சொல்லிட்டு இப்படி போகுது. அதுக்குள்ள நம்மளை பிடிச்சா அது போட்டு தெளியும். கிளட்டு போய் ஓட மாட்டேன். ஒளி சவுண்டு நின்ன உடனே போவோம். இங்கிட்டு போச்சு. ஒளி சவுண்டு கிளியராக நிற்கட்டும். இந்த தேட்டர் பிரிண்ட் பார்த்துருக்கீங்களா? அந்த இதில் நடுவில் குறுக்க போவாங்க, அது மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஒளி சவுண்டு நின்றுச்சு. இல்லை இல்லை, லைட்டாக கேட்குது. போயிடுச்சு, அக்கா போயிடுச்சு. தைரியமாக போகலாம். இப்போ போயிட்டு ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு வச்சுருவோம். ஹோலி ஷீட். என்ன ப்ரோ? போடுங்க. சவுண்டு கேட்கல? கேட்கல. பையன் என்ன நாங்கள் எல்லா வாட்டியும் மாட்டோம்டா.
எப்படி அவங்களே உடச்சிட்டு அவங்களே வர வச்சுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃப்ராடு ஃப்ராடுக்காரங்க. சாமியாரே மந்திரத்தை போடு சாமியாரே. ஒரே அடியில கமலாவை எரிச்சிரு. சேவமியா ஏன்னா நான் சொல்ல வேண்டியது எனக்கு அது. ஆமா என்னென்ன பண்றாங்க பாருங்க. சாமியார் சொல்லுவார், வாத்தியாரே பிபி மாத்திரை போடல போட்டு வந்துடுவா. அந்த மாதிரிதான் போட முடியல. அந்த அக்கா அங்கே இருக்கு, ஏன்னா அங்கே சவுண்ட் வந்துச்சு. ஒளி சவுண்டு அந்த இங்கிட்டு கிராஸ் ஆகி போகுது. ஒளி சவுண்டு கிளியராக நிற்கட்டும். ப்ரேயர் பிளேட் இருக்கிற லொக்கேஷன் டேரெக்டாக போயிடுவோமா எப்படி? இல்லை ஹோலி வாட்டரை வச்சுட்டு ப்ரேயர் பிளேட் இருக்கிற இடத்துக்கு அதான் இங்கே ஒளிஞ்சிட்டு போவோமா இல்லை டேரெக்டாக அந்த வழியாக வந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். அதனால ஒளிஞ்சிட்டு அக்கா போய் கொலு சவுண்டு நின்னதுக்கப்புறம் போயிட்டு ப்ரேயர் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடும். அக்கா பார்த்து ஒளி சவுண்டு இங்கே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே, இங்கே தான் இருக்கா, எல்லாம் வந்துட போகுது. போயிடுச்சு அந்த சைடு இருக்கும். மேலே 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 2 அடுக்கு வச்சுருக்காங்க பாருங்க அந்த சைடு. இது மட்டும் 2 அடுக்கா? ஏன்னா அவ்வளோ பவருங்க. இல்லை அக்கா இப்போ வராது, அங்கே ஏதோ ஒன்று வந்திருக்கும், அதை எடுத்தால் தான் ஒரு அக்கா. அந்த பொம்மை முக்கியமான அவ்வளோதாங்க. வருது இதுதான். ஓகே கேட்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க. மக்களே அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேம்ஸ் போடுறது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேம் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் வந்து போடுறோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கேம்ஸையும் நாங்கள் மேக்ஸிமம் போடுவோம். ஓகே ப்ரோ என்ன ரைட்டா நம்ம லெஃப்ட் எடுத்துருவோமா? போயிடும் ப்ரேயர் பிளேட்டுக்கு போயிடும். ப்ரேயர் பிளேட்டுக்கு போகலாம். ஆனால் இது கையில் இருக்கும்போது இன்னொரு போல் எடுக்க மாட்டானே பாடாவதி பையன். அப்போ நேராக அப்படி சுற்றி போயிட்டு அண்டர் கிரவுண்ட் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. அக்கா இங்கிட்டு போயிடுச்சு. லெஃப்டா? லெஃப்ட் போயிடுச்சு. ஷியோர் பார்த்தீங்களா? அப்போ பார்த்தேன், லெஃப்ட் போயிடுச்சு அக்கா. போகலாமா? கொலுசு ஒன்று நின்றுச்சு. லெஃப்ட் போய் அக்கா அங்கிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ரைட்டில் போயிட்டு நேராக அங்கிட்டு ஓடிட வேண்டியதை. ஏதா போட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாது. இதானடா இதுதான் இப்போ ஒன்று உடையும் பாருங்க, தரமாக இருக்கும் சீனே. போய் கோடை பார்த்துக்கோ. கரெக்ட் தானே? இது 2 அந்த சைடு, இது கீழே, அது மேலே. நான் பார்த்துட்டேன். ஓகே 2 லெஃப்ட்டு. பொம்மை இது எடுத்துக்கணுமா சூனிய பொம்மையை? ஒரு வாட்டி கோடை பாருங்க. இப்படி என்ன பார்த்துட்டீங்களா? இப்படி லெஃப்ட்டு மேலே கீழே கீழே மேலே பார்த்துட்டேன். இப்படி அவ்வளோதான். போகலாமா ப்ரோ? நம்பி போங்க என்ன பண்ணிட போகிறேன், பார்த்துக்கலாம். அக்காவை தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க நினச்சேன். தக்காய் தொலைஞ்சிடா. கீழே போயிட்டு ஒழுங்க அக்கா வெடி கொண்டு வைக்க வரும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குறேன்னு ஒரு பேரில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். நான் அவங்களே பாம்பு வைப்பாங்களா, அவங்களே எடுப்பாங்களா, அந்த மாதிரி கதையால் இருக்குது. நாங்கள் தான் சவுண்டு போட்டால் சரி, அவங்களே பாவம் வச்சு அவங்களே எடுக்கிற கதையை அவங்களே சவுண்டை போட்டு மணி எடுத்துட்டு பூஜை ரூமுக்குள்ள போகிறோம் ப்ரோ. பிள்ளையார் எடுத்து வச்சுட்டு சாகிட்டாது. அண்டர் கிரவுண்டு போயிட்டு கோடை பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம இதையும் பார்த்து கேம்பர் எடுத்துட்டு அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு கேம்பரை எடுத்துட்டு டேரெக்டாக நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவோம். புரியுதா? அப்போ எங்கே இருக்குன்னே தெரியாதேடா. அக்கா இல்லை, கொலுசு முடியும் சுத்தமாக இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போங்க. அப்போ என்னைய போட்டு உடச்சி விட்ருவாங்க. இதை பார்த்துக்கலாம் போங்க. பூஜை ரூமுக்குள்ள ஃபஸ்ட்டு போய்க்குவோமா? இல்லை பூஜை ரூம் போனாலும் ஒன்று தான், போகலைனாலும் ஒன்று தான். இல்லை இப்போ போய்க்குவோம் ப்ரோ. எங்கே போகுதுன்னு பார்த்துக்கிட்டு. கொலுசு சவுண்டு சுத்தமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது இங்கே இல்லவே இல்லை. நல்லா கேட்டிங்கன்னா தெரியும், கொலுசு சவுண்டே இல்லை. டேய் கேக்குதுடா. இப்போதான் வருது. ஒதுக்கு உள்ள வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதுவா வராது, நம்மளை பார்க்குற வரைக்கும் அதுவா உள்ள வராது. சவுண்டு திடீர்னு உள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா ஹனுமான்ஜி சேவ் மீ. கொலு சவுண்டு எனக்கு கேட்குறேன். இப்போ ஐ வில் பர்ன் டவுன் த ஹோல் ஹேவேலியா. அவளை எரிச்சிருமா ப்ரோ, உடம்புக்குள்ள போயிருக்குல. நானே அதான் பிளான் பண்ணேன். அது பரவாயில்ல, எங்களுக்கு ஆட்டத்தை நீ எரிச்சு விட்டுற. அது எரிச்சு விட்டா அதுக்கு எந்த பயனும் கிடையாது. ஏன்னா வந்து
அது வேற யாரும் உடம்புக்குள்ளே ஒரு சாமியார் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் உடம்புக்குள்ளலாம் பூர முடியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லு. சரி கோல் சவுண்டு நின்றுச்சு ப்ரோ. நேராக தான் ப்ரோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம் நீங்கள் தைரியமாக போங்க. வந்துச்சுன்னா நம்ம நேராக உள்ள சைடில் போயிட்டு ஒரு டோருக்குள்ளே புகுந்து ஒளிஞ்சிரும், ஹைட் ஆயிரும். கரெக்டாக ஸ்ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணாத அவசரப்பட்டு. ஆமாம் அக்கா வருது போடாடே. ஸ்ப்ரிண்ட் அவசரப்பட்டு இதுக்குள்ளே போகாதையா? போ அக்கா பார்க்கலடா விட்றா வந்துக்கலாம். இந்த லிட்டில் கேம் ஆஃப் யுவர்ஸ் இஸ் ஓவரா? அப்பா அடி பார்க்கல. ஹாப்பி 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 ப்ரோ நேராக வருது ப்ரோ. நான் சொன்னேன்ல அங்கே தான் போயிருக்குன்ட்டு. நீ தான் போவா அப்படின்னு. கோல் சவுண்டே நின்றுச்சானா? ஹெவியாக இருக்குது, நெருங்கிடுச்சு. இப்போ தெரிஞ்ச வரைக்கும் ரைட்டோ லெஃப்ட்டோ போகும். நம்ம நேராக வந்து ஓடிடுவோம். போயிடுச்சு, வளையுது. இந்த சைடு போய் வளைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். I will burn down. அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம். நீ இருக்கிற நாங்கள் நிம்மதியாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் காசை வாங்கிட்டு. காஞ்சனா படத்தில் இந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துட்டு பண்ணலாம். கட்டி ஒரு ஹெட் ஆஃபா தலையை வெட்டிருக்கியா? அடிச்சிருவோம் நாங்கள். அப்படி நிற்காதீங்க, கமலாக்கா பாத்திரம். என்னடா போணுச்சு? தெரியலை. கொலுசம் நிற்கவே இல்லை. இங்கே போன வழியாகவே போயிடாதுக்கா. எனக்கு ஏதோ ரொம்ப லாகில் போன மாதிரி ஃபீல் ஆகுது. கொலுசம் ரொம்ப லோவாக இருக்கு. அவ்வளோதான் நின்றுச்சு. நேராக ஓடி போயிட்டு வச்சுட்டு பஸ்ஸில் சால்வ் பண்ணிடுங்க. ஏன் போட்டு ஆத்தாடி இருங்க அக்காவுக்கு தெரியாது நம்ம பின்னாடி போனா கிளிக்காது, குத்தி விட்டுண்டா. ஸ்டாமினா மட்டும் ஃபில்லாக வச்சுக்கோங்க. இல்லை நீ வேணாம், நான் வேற வழியாக போய்க்கிறேன். இங்கே ஒன்று இருக்கே, புக் இருக்கே, இல்லை சாவி இருக்கான்னு பாருங்க. ப்ரோ இரு ப்ரோ, அது போக மாட்டேங்குது ப்ரோ. இங்கே தான்டா வரணும் நீ அப்படிங்குது. ஐயோ தோத்துக்கிட்டே இருக்கியாடா. என்னடா இது, இந்த அக்கா வேற கடுப்பேத்துது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒன்று முடிக்கிறோம். அவ்வளோ தடி அக்கா, நீ தானே பற்ற வைக்க சொன்ன, தட்டி விட்ருங்க. தெரியாதுங்க அப்படின்ட்டு ஜி வந்துருங்க ஜி. நான் ஹேண்ட் ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஜி. அனுமான் எடுத்துகிட்டு போயிடுவான் உங்களை. கேட்கவே இல்லை கொலுசு உண்டு. ஆக்சுவலாக சீரியஸாக தான் உண்மை. கேட்குதா உங்களுக்கு கொலுசு உண்டு? கேட்கல தான், நம்ம போகும்போது ஆப்போசிட்டில் வருவாங்க, பெரிய சூரிய மாதிரி அவங்க. அப்போ நம்ம சுற்றிடுவோம், ஒரே முடிஞ்சு. ஓட மாட்டான்டா. ஓடினா கூட தெரியுமா போயிடலாம். ஓடுவேன். நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டை கரெக்டான இதில் யூஸ் பண்ணால் போதும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக போங்க. போவா நம்பி கேட்கல, போங்க பார்த்து போ. ஒரு லைஃப் தானே நம்மளுக்கு, அது போக 2 லைஃப் இருக்குது. ஸ்ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்துக்கோம் ப்ரோ. நேராக போயிட்டு ஹைட் ஆகிக்குங்க. இப்போ ஹைட் ஆகிக்குங்க. ஒலி சவுண்ட் கேட்குது, அதனால. நீ பெரிய பருப்பாங்கிற அக்கா உருமுது பாரு. ஐ எம் இன்னசென்ட்டா. நீ இன்னசென்ட்னா கடுப்பாயிருவான். ஏன் டைலாக்ங்க அது? ஆமாம், இங்கே ஒளிஞ்சு விளாட்றது நாங்கள் தான். அதானே சாமியார ஒரு கற்பூரம் கூட வாழ. ஆமாம், அதையும் நாங்கள் தான் எடுக்கணும். ஒரு புக்கு, ப்ரேயர் புக்கு, கலசம். நீ பார்க்க நீ ஏன்டா ஒரு 10 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா பக்கத்து மளிகை கடையில் என் காசை போட்டு வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன். முடியலதான் எங்ககிட்ட கேட்டால் கூட நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம். எதுக்கு நீ வெட்டியாக வந்த? கொல் சவுண்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. கொல் சவுண்ட் இல்லை வச்சு நீங்கள் நேராக வந்து ஒளிஞ்சிருங்க வேகமாக. ஓகேவா? அவ்வளோதாங்க. அக்கா வரலன்னா கற்பூரத்தை எடுத்துட்டு நம்ம கீழே போயிடும். இப்போ நம்ம 3வது ஊரில் வைக்கும் போது பண்ணுவாங்க பாரு சம்பவம். அதுக்கு தான் நம்ம கீழ் வழியாக இறங்கிடுவோம். முடிஞ்சு. ஓகே ஷோர் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ போகலான்னு நினைக்கிறேன். சவுண்ட் எதுவும் கேட்க. பாஸ்வேர்டு போட்டு போகணும், அது பயமாக இருக்குது. போட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. அக்கா வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சவுண்டே இல்லை கிளியரா. நல்லா கேட்டுக்கோங்க. சவுண்ட் இருக்கா? இல்லை எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல. அக்கா எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இதுக்கு நம்ம இன்னும் சொல்லியாயோ இந்த சைடு இப்படி திரும்பணும். அதுவும் அப்படியே திரும்பணும், அதே டைரக்ஷனில். இது அப்படியே இருக்கணும், அது பின்னாடி. அது அப்படியே இருக்கணும், அது பின்னாடி திரும்பணும். அவ்வளோதான்.
அப்படியே டேரக்டாக கீழே ஓடிடுங்க. அக்கா கீழே போடலடா. கீழே கீழே போல அன்சி இல்லை. அக்கா வெறியாயிருச்சு. அக்கா வெறியானா படுத்துருண்டா ஹரியானா. இது ஒரு லொகேஷன். அக்கா வெறியாயிருச்சா? ஆமாம். ஏன் சவுண்டு கேட்டுச்சு கேட்கலையா? கத்துச்சு ஆன்னு. எனக்கு தெரிஞ்சு மேலே போகலான்னு நினைக்கிறேன். போமா போயிருங்க. போயிட்டு டேரெக்டாக வச்சுட்டு கீழே வந்துடுவோம். அது மேலே இருந்தால் நம்ம கீழே வந்துடுவோம். அவ்வளோதான். இல்லை சவுண்டு கேட்குது. பாஸ்வேர்டை பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். மேலே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே பாஸ்வேர்டு 2 அக்காலாம் கொடுக்க மாட்டீங்களா? பொசுக்கிட்டு இங்கிட்டு ஒரு அக்கா அங்கிட்டு ஒரு அக்கா வருமா? அவ்வளோதாங்க. கரெக்டு தான். இங்கே தான் பாஸ்வேர்டு இருக்கும். 8 5 9 859. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 859. இப்போ ஏதாவது கல்ல கிலோ போட்டு உடச்சிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு சேஃபாக இருக்கும் இல்லடா? ஆமாம், உடைக்க மாட்டாங்களே. 859 இல்லை, ஒலு சவுண்டு இல்லை. மேலே போயிட்டு கற்பூரத்தை வைக்கிறோம், கீழே இறங்குறோம், நேராக இங்கே போயிட்டு பாஸ்வேர்டை போடுறோம். அக்கா சாகும். கொலுசு இல்லை, போயிடலாம். போகலாம் ப்ரோ, தைரியமா சொல்கிறீங்க. போய் வச்ச சைடில் தெரிச்சிடும். ஃபஸ்ட்டே இருக்கு பாரு, இந்தா இருக்கு பாரு. அடிவரியா இறங்கி இருக்கலாம். யா உங்களுக்கு விடுதல் தரணும் அந்த அக்காவுக்கு. அக்கா நீதாக்கா எது? நீயே போனீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். சீரியஸாக. 1 2 3. ஓகே, இன்னும் ப்ரேயர் பிளேட்டும் புக்கும் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கலசத்துக்கு சாவி வேணும். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். சாவி எங்கே இருக்குன்னு முடிச்சிடும். என்ன வீடியோ தான் கொஞ்சம் பெருசாக போகுது. பரவாயில்ல, 1 மணி நேரம் போனாலும் பரவாயில்ல, நம்ம போடுறோம். ஆமாம். இந்த கேம்லாம் முடிக்கிற ரேர் தெரியுமா? பிசி கேம் ப்ரோ. அது நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது. ஓ, நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. எனக்கு ஏதோ கொலுசு ஒன்று இல்லை. தைரியமாக இறங்குவோம். ஆப்போசிட்டில் வருவாங்க அக்கா. வணக்கண்ணா மாப்பிள்ள. பரவாயில்ல, நம்ம திரும்ப ஒழிஞ்சிரும். இல்லத்தை பண்ணிட போகிறாங்க பார்த்தீங்களா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா போடா ஸ்பீட் ரன் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு டைமும் இல்லை. நம்மள்ட்ட டைம் கம்மி தான். போகணும். இப்படி கிடையாது, இப்படியா போகணும். கேப்புக்குள்ளே போட்டு கீழே போயிடும். சரி, ப்ரேயர் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போயிட்டு எடுத்துருவோமா? ப்ரேயர் பிளேட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். உள்ளே அது கொடுப்பாங்க. அப்போ இதுவா? இது கிடையாது. இதுதான் ப்ரோ. கரெக்டாக வராது. அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. செக்கிங்கை போட்டுக்கிறது நல்லது தானே. இவங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேலை மிச்சமாக இருக்கும்ல. ஓவா போங்க. அக்கா வரல, சவுண்டே கேட்கல. அட பாவி, கோர்த்தூட பாட்டியா என்ன? அந்த வருது அக்கா. ரைட் சைடு போகுதா? நம்ம சைடு ஓடிடுவோமா? ஓடிடலாம். தைரியமாக பண்ணுங்க. அட பாடாவதி. அந்தாப்பது போயிடுச்சு. அங்கிட்டு போயிடுச்சு. உள்ள போயிடுச்சு. ப்ரோ இல்லை ப்ரோ, நம்ம போகிற வழியாக தான் ப்ரோ போகுது. நம்ம இப்படி போயிடுவோம். நம்ம டேரெக்டாக போயிட்டு ஓமகுண்டத்தில் வச்சுருவோம். எப்படியா முடியும்? அது அங்கே தான் ஏன் போகுது? சன் சைடாக இருக்கு ஓமகுண்டம். ஆமாம், போங்க பார்ப்போம் வெளியே. இது ஒரு பசில் தான் கிட்டத்தட்ட. சரி, அப்போ நம்ம சுத்த வேண்டியது வேலை முடிஞ்சிச்சு. சுத்தலாம் முடியாது காண்டியெல்லாம். இது வழியாக போங்க. அப்படியே கோடு இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் சாவி இல்லை. புக்கு கீழே சாவி ஒழிச்சு வச்சுருப்பாங்க அவங்க. இப்படி போயிருக்கான், அப்படி போயிட்டு போகாது. அக்கா நேரம் வந்து அப்படியே நில்லுக்கா. வெளியே வந்தோடனே ஒரு போடு போட்டுரு. அதாதே பண்பத்தை கேட்குறேன். அப்போ நம்ம அங்கே போயிருந்தோன்னு இதுக்கு நேராக போயிருந்தாலும் அக்கா மூஞ்சியிலே ஒன்று மாடி இருக்கும். இல்லை, எனக்கு வரைக்கும் அக்கா இந்த இடத்துல இருந்திருக்காங்க எனக்கு தோணுது. இப்படி போயிருக்கா? வேணாக்கா இப்படி போயிருக்கா? இல்லை அக்கா இப்படி போயிருக்கா? வாய்ப்பில்லை. அக்கா இப்படி போயிருக்கா? சரி போமா, தெரிஞ்சு போகலாமா?
சூரிய சம ப்ரோ எப்போ மந்திரம் சொல்கிறா பாருங்களே லோ பட்ஜெட் சாங்கியாக இருக்கும். சரி போ ஒரு சவுண்ட் இல்லை. அது பேய்க்கு முன்னாடி சொன்னா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. ஆமாம் உட்காந்துருக்கோம் அது ஒழிஞ்சிருக்கவா சொல்கிறேன். அந்த ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 3 வாட்டி எஸ்கேப் ஆகலாம். பேய்க்கு முன்னாடி வந்துட சொல்கிறோம், கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணி வந்துட சொல்லுங்க அப்படின்னா அப்படி ஓடும். அக்கா இங்கே மறைஞ்சு போயிடும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அக்கா வர மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக அதாவது இருக்கும். நீங்கள் கிராணி மாதிரி சொல்கிறீங்க ஷூட் பண்ணதுக்கப்புறம். அது கரெக்டு தான் ப்ரோ. இது வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே போய் நம்ம 2 பொருளை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை பண்ணி முடிச்சு விட்றலாம் அழகா. சரி போங்க அக்காவை காணும். அக்காவை காணவங்க போது தாண்டா சவுண்டு கொடுக்குது. இதுக்குள்ளே போயிருக்கலாம் ஆக்சுவலாக. இப்போதான் அக்கா வருது. இப்படி போயிருக்கா வாய்ப்பு இல்லைப்பா. இப்படி போயிருக்கா பார்த்தா இப்படிலேருந்து வருமா? கிகிள்ஸா சிரிக்கிறா நின்றுச்சு. நீ இன்னசென்ட் இருந்தால் நாங்கள் நம்பணும். ஆமாம் அக்கா டைம் வேற ஆச்சுக்கா, முடிக்கணுக்கா கேம் பிளேவை. ஆமாம் சொன்னா புரிஞ்சுக்கா. போலாம் ஸ்பீட் ரன்னே பண்ணிடுவோம். இவன் ஓட மாட்டான்டா, ஸ்பீட் ரன் பண்ணாலும் பரவாயில்ல பண்ணுவோம். நீங்கள் போங்க. இவன் வந்துட்டு இதை கேட்க பயமாக தான் இருக்குன்னு நான் போகிறேன். தைரியமாக உள்ளே இறங்குங்க. சிங்கம் இறங்குனா காட்டுக்கே விருந்துதான். சிங்கம் இறங்குனா தான் காட்டுக்கு விருந்து. நம்ம இறங்குனா இவன் வேட்டைக்கு சத்தரன்னு பயந்து. ப்ரோ எந்த அந்த 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 இங்கே என்ன ப்ரோ? இந்தா இங்கே ப்ரோ. அவ்வளோ இப்போ பிள்ளையார் கொடுப்பாங்க. பிள்ளையார் எடுக்கிறதுக்குள்ள அது வந்துடும். எடுக்க முடியாது. இப்போ நம்ம மேலே போயிட்டு கோடை போட்டுருவோம். வாங்க அவ்வளோதான், போயிட்டு கோடை போட்டுடலாம். அது மேலே தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும், புல் இது வச்ச இடத்துல தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கோடை போட்டு வந்துடலாம். ரைட்டு, கோடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடா? கரெக்டான ரூட்டில் போகிறீங்களா? எனக்கு ஏதோ கரெக்டான ரூட்டுன்னு தான் தோணுது. நேராக மின்னல் வேகத்தில் எடுக்கிறீங்க முன்னாடி. போலாம் அக்கா இங்கிட்டு வரல. இதானே அவ்வளோ. அதுவே தூக்கி போட்டு உடச்சிட்டு போகுதுடா. சரி போலாம். அக்கா வரல, சவுண்டு கேட்கல, அக்ரஷன் சவுண்டு வரும். நம்ம இங்கிட்டு போகக்கூடாது, தடுக்கிறான். எங்கடா போனோம்? எங்கே கோடு புக்கு இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் அதான் கரெக்டு. அதுக்குள்ளதான் நினைக்கிறேன். இந்தா கரெக்டாக தந்துருக்கோம். 9-5 9-5 9-5 இல்லை 8-5-9 ஒன்று ஏற்றுங்க மேலே. 8-5-9 அவ்வளோதான். ஸ்பீட் ரன் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை ப்ரோ, திமிழந்தானுங்க. பரவாயில்ல, லைஃப் இருக்கு, பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் அக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன். அக்கா நேராக இங்கே தான் போயிருக்கோம். ஓகேயா? அந்த டேரக்ஷனில் ஓடி இருக்கோம். அந்த இது புக் ஷெல்ஃபை செக் பண்ணுங்க. ஏய் இங்கே எதுவும் இருக்காதுடா சொல்கிறேன்ல. கேட்டிங்களா? நான் அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் பார்த்தேன். அங்கே ஒரு இது இருந்துச்சு, புக்கு சாஞ்சு ஒரு கை மாதிரி லைட்டாக ரவுண்ட் மாதிரி கிடச்சி. கீழ் வழியாக உள்ளே இறங்கிருங்க. கீழ் வழியாக போயா? இப்படி வேண்டாம், கீழே இதாண்டா. கீழே அங்கிட்டு இருக்கியா? கீழே நேரா? ஐயோ என்ன பண்ணுறது? இங்கே மணி அடிச்சு விட்டு வாங்க. ஏன்டா டேய் சும்மாவே இருக்க மாட்டியா கையெல்லாம் வச்சுக்கிட்டு? இங்கே மணியவே காணுமே. சரி விடுங்க, கட்லாக்கா வந்து சரி நம்ம போயிடுவோம். நம்ம சுற்றி கட்லாக்காவா? கட்டலேன்னு மணியை அது யாரா கட்லாக்கா? கமலாக்காவோட சித்தப்பா பொண்ணா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. மஞ்சள் வச்சிருவோமா? என்னப்பா போமா? அந்த சைடு இருக்கு. அக்ரஸன் ஆகும்போது எடுக்க முடியாதுன்னு சொல்லி வாங்கி கடுப்பாயிடும்டா. அக்ரஸன் ஆணுச்சுன்னா எடுக்க முடியாது சொல்லிட்டேன். ஓடிங்க. கலர்ஸ்க்கு வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். சாவி நான் சொல்கிறேன். ஒரு முக்கிய சாவி வச்சுருக்கேங்க. இல்லை இல்லை நேராக போகணும். எனக்கு தெரியுமே. சாவி வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் இப்போ எங்கே இருக்கு.
நான் சொல்கிற இடத்துல செக் பண்ணுவோம். அங்கே ஏதோ எனக்கு ஒரு ரவுண்ட் சிம்பிள் காட்டுச்சு புக்கை தூக்குற மாதிரி. அந்த இல்லை புக் ப்ரோ அங்கே ஒரு சிம்பிள் காட்டுச்சு ப்ரோ எனக்கு. அங்கே ஒரு டோர் இருக்கும் தெரியுமா, பேட்லாம் வச்சிருப்பாங்க இல்லை கிரிக்கெட் பேட்லாம். அங்கே அங்கே இருக்கும். போனாலே நம்மளை போட்டு தள்ளிடுறா. போய் பிள்ளையார் எடுக்கலாமா? எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படி சுற்றி போய் பூஜை ரூமில் வைப்போமா? டப்புன்னு அந்த அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு பூஜை ரூமில் போய் வச்சிடணுமா? அப்படியே பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுற போது மேலே இல்லை போயிடுச்சு. நம்ம கீழே இறங்கினோடனே அது போயிடும். சவுண்டே சுத்தமாக இல்லை பாருங்க. மயான அமைதியாக இருக்கு. பிள்ளையார தூக்குறோம், நேராக போகிற பூஜை ரூமில் வைக்கிறோம். நேரா இந்த இடத்துல இருக்கிற புக் ஷெல்ஃப்ல எனக்கு டவுட்டு. புக் ஷெல்ஃப் இருக்கும் பாருங்க. தூக்கி அடிச்சிடக்கூடாது. அவரே பாம்பு பாரான், அவரே எடுப்பாரான். அவ்வளோதாங்க. எவ்வளோ வெளிச்சமாயிடுச்சு பாருங்க. பிள்ளையார் கையிலே வாப்பா நீங்க. ஆமாம், அப்படியே கொண்டு போய் அதுக்கிட்ட காட்டி தான் செத்துருக்குமோ. என்ன போகுது அங்கு பூஜை ரூமை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் ப்ரோ. அந்த அக்கா போகிற வரைக்கும் ஃபோட்டோலாம் இருக்கே. கிருஷ்ணர் பிளர் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோ. அனுவர் மட்டும் செலக்ட் பண்ணல. காலன்று இன்னைக்கு தேதி என்ன? நவம்பரில் வச்சுருக்காங்க ப்ரோ. நீங்கள் நவம்பர் தானே? இது பிப்ரவரி. நடராஜரு போலாம். ஓகே, அந்த ஃபைனல் ரூமுக்கு கீ ப்ரோ. அங்கே அது எங்க ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கா, இங்கே செக் பண்ணிட்டு நம்ம நேராக அங்கே போயிடுவோம் டேரெக்டாக. அதுக்கு போகிற வழியிலேயே இது கனெக்ட் தான் ஆகும். போங்க பார்த்துக்கலாம். வந்துச்சுன்னா முன்னாலே அது இதுக்குள்ளே போயிடும். அக்காவோட உள்ளே வர முடியாது. இதில் செக் பண்ணுங்க. காட்டுது பாருங்க. அட பில்லி சூனியம் உண்மைக்கு அப்போ இது கிடையாது. ஓகே, அதான் இதானே சொன்னேன். இதான் அது இல்லைடா. காக்கா கா ஓப்பனாகவே நிற்க வாக்கு. முடிஞ்சாவா பார்ப்போம். நீ முடிஞ்சா பிடிச்சிக்கிறா. அதாவது வெளியே போங்க. வெளியே போயிட்டாதா? இல்லை வாங்க. போட்டு நம்ம இப்படி போயிடுவோம். சொல்கிறேன், நம்ம இப்படி போயிடுவோம். பேட்டரி ரூமுக்கு போயிடுவோம் டேரெக்டா. சரி, இப்படி போனாலும் பேட்டரி ரூம் தானே வரும். கரெக்ட் தானே? எப்படி போனாலும் பேட்டரி ரூம் தான். போவோம். நம்ம தான் பாத்ரூம்குள்ள போயில. அது ப்ரோ பேட்டரி ரூமுக்கு பாத்ரூம். ஓகே, நம்மளுக்கு கலாஸ் மட்டும் வேணும். நம்ம இன்னும் ஒரு வாட்டி கூட சாகல காய். பெரிய விஷயம். ஆய வைக்காதடா டேய். எத்திருவா அது வேற செய்யும் பாருங்க. உடச்சிட்டு அதுவே வரும். அட பாவிகளா, இங்கேயும் கீ இல்லடா. பேட் எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஏன் அக்கா மண்டையில போடலாங்கிறியா? இது கலெக்டபிள் இருக்கு. டேய் அதை வச்சு என்னடா பண்ணுறது? ஒன்றும் இல்லை, சும்மா கலெக்ட் பண்ணிப்போ. லைஃபுக்கு கூட கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுனால கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் திறந்து பார்க்கணுயா. வரமா பார்ப்போமா? இங்கே தான் இங்கெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. ஒரு ரூமில் இருக்க எல்லா இதையும் நம்ம திறந்து பார்த்தா மட்டும்தான் உண்டு. இந்தியன் கேம் தான். போலாம். இங்கே இருக்க எல்லா ரூமே வச்சு செக் பண்ணிடுங்க. கக்கூசுக்குள்ள இல்லையா? யார் சாவியோ வைப்பா? சில கேம்ல இருக்கும் அப்படி. செக் பண்ணீங்களா? இங்கெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அப்படியே நம்ம கீழ் வழியாக அங்கிட்டு மேலே போயிடுவோம். அக்கா இங்கே வர வச்சுட்டு போகலாம். ஆப்ஷன் காட்ட மாட்டேங்கிறாங்களே. அக்கா இங்கே வர வைக்க ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம கீழே போயிட்டு நம்ம டேரெக்டாக போயிடுவோம். என்னத்துக்கு மணி இனி இருந்தால் அடிச்சு விட்டு டிங் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே தான் தேடணும்னு நினைக்கிறேன். அங்கே மேலே தான் இருக்குது கரெக்டாக எல்லாமே. அப்புறம் இனி எந்த டோர் போட்டு செக்? நம்ம நிறைய இது ரேக்கு மாதிரி இருக்கும்ல, அது எதுவுமே நம்ம செக் பண்ணல. இந்த வழி போனால் இது கோடு வரும், அது கிடையாது, தப்பான ரூட்டு. இல்லை இங்கே பார்த்துக்கோ. இங்கே சாவி வச்சுருந்தாங்கன்னா இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. கொலை பண்ணி தான் இங்கே போட்டிருக்கேன். அக்காவே போட்டு தெளி இருக்கு பாருங்க. வெறி கொண்டே வைங்கயா. என்ன பைப்பெல்லாம் வச்சிருக்கேன் இங்கே? பில்லி சூனியம் பைப் கரோ. இது கிடையாது, இது ஹைடிங் ஸ்பாட்டு. மேலே பிறகு இதான் இங்கிட்டு ப்ரோ. அங்கே ஏதோ தனியாக இருக்குது ப்ரோ. அது என்னன்னு பார்த்துட்டு போமா? அது லெட்ரு, அது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சா இருக்கும். ஓகே,
தட்டைக்கிட்ட மிச்சிடாதா தற்குறி பையா. Seems like the ritual worked. Last night we woke up to Kamala screaming for several minutes. Everyone was concerned, so I said a few prayers. They now seem convinced that I treated her. The possession has begun. ப்ரோ இவங்க தான் ப்ரோ பேய் பிடிக்க வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன்னு எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரி என்னன்னா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கமலா கல்யாணம் பண்ணி வந்தவனோட தம்பி தான் ஆக்சுவலாக இதுக்கு காரணம். அவன் தான் பில்லி சோனியை வச்சிருப்பேன். கடைசியில் அவனே போட்டு தள்ளிடுச்சு. அவனை போட்டு தள்ள ப்ரோ, அவனை போட்டு தள்ளிடுச்சு. அவனோட ரத்தம் தான் அது ஃபுல்லா இங்க இருக்குது. ஆமா, அதாவது வந்து லைஃப் இஸ் பூமராங். ஆமா, நீங்க கல்ல விட்டு வரல அடிச்சீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வரும். வராது, பாலை விட்டு அடிச்சாதான் திரும்ப வரும். ஏன் ப்ரோ நீ வேற? சரி சரி, இட்ஸ் ஒன்லி a matter of time until this straight is. நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே என்னப்பா போவோமா? சரி வா, டைம்ல வாங்க. டைம் இல்லை, கொஞ்சம் வேகமாகவே நம்ம பண்ணிடுவோம். பசில் வேற கருமம் பிடிச்சது புரியாது. ரூட்டு ஈஸிண்டா இங்கே வந்தீங்க. இதில் போனீங்கன்னா தப்பான ரூட்டா? தப்பான ரூட்டு தான் நினைக்கிறேன். ஒரே இடத்துக்கு வரேன். ஆஹா முடிஞ்சு சொல்லி இப்படி போகணும். கரெக்டு தான். அப்படியா வளையக்கூடாது பாய், வளையக்கூடாது பாய் தானே. இது நம்ம மேலே ஏறுற ரூட் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமாம் வா. ஐயோ ஐயோ இருங்க, இது தப்பு. கரெக்டாக இப்படி வந்தோம், நேராக அப்படியே போங்க. போனீங்கன்னா ஒரு டேர்ன் வரும், டேர்ன் எடுங்க. எடுத்துட்டேன். இப்போ இங்கே நில்லுங்க ஒரு நிமிஷம். இங்கிட்டு வளைங்க, உள்ளே போய் வளைங்க, என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ளே ஒளிர இடம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இந்த இடத்துல இங்கிட்டு ஒரு வழி போகுது பாருங்க, வளைங்க அப்படியே. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. குடந்த அடையாளம் 2 குடத்தை போட்டு வச்சுருக்கேன். அந்த சைடு அங்கே இருக்கிற ரூம்லேயே ஃபுல்லாக செக் பண்ணிங்களா நீங்கள்? செக்கே பண்ணல. அங்கே இருக்கிற ரூமுக்கே போங்க. இங்கிட்டு இல்லை, இங்கிட்டு பார்க்கலே. இது கிடையாது, இது பார்த்தாச்சு. நம்ம அங்கிட்டு தான் போகணும். நம்ம இதுவா? இங்கிட்டு தான். இது பிள்ளையார் சந்திரா. பிள்ளையார் சந்தா இல்லை, அந்த ரூம் இருக்கிற டைரக்ஷனுக்கே நம்ம வந்துட்டோம். இங்கே இருக்கிற எதையுமே நம்ம செக்கிங் பண்ணல. இங்கே எதுவும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரூமாக செக்கிங்கை போட்டு வருவோம். இந்த ரூம் பண்ண முடியாது. இந்த ரூமில் ஓகே, இங்கே பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு அக்கா வராதோ? ஓப்பனிங் நம்ம சவுண்டு கொடுத்தா. இங்கே ஒரு ரேக்கு அதில் வைக்கி எடுத்துருவாங்க. ஓகே, அப்போ இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க. இதுலேயே இருக்குமா? தரமாக இருக்கும். கீ இங்கே தானே ஓப்பன் பண்ணணும். ஓகே 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 ஓகே, அவ்வளோதான் கேம் முடிக்க போகிறோங்க. எங்கே ப்ரோ? இதாக இருக்கு. அவ்வளோதான். இங்கே ஒரு ஹைடிங் இருக்குப்பா. எங்கடா? ஊதுபத்தி. போடே தரா. எடுக்க முடியல. கிளிச் ஆயிட்டியா? இல்லை, இங்கெல்லாம் கம்மியாக தான் ப்ரோ காட்டுது. ஏன்னா ஒட்டி இருக்காங்க, அதையும் படிச்சுட்டு போயிடும். எதுக்கு ப்ரோ? சரி வேணாம், ரொம்ப பெருசாக இருக்கு. அதான் நீங்களே பாஸ் பண்ணி முடிச்சா படிச்சுக்கோங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் சீக்கிரமாக கேம் முடிக்கணும். டைம் ரொம்ப இருக்குது. புகை அதிகமாகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் லைட்டாக. இது அப்போனா இந்த டைரக்ஷன்லாம் போகணும். ஆனால் இங்கே இல்லை. போங்க. ஒரு பார் காட்டுமே, அந்த பாரை காணும். கீழே போங்க. இங்கே தான் ஒரு காட்டு. போங்க அப்படியே போங்க. நேராக போயிட்டு கீழே போகிற வழியே கீழே போயிருங்க. அந்த சைடு தான் போகும். நான் அடிச்சு சொல்லுவேன். நம்ம நேராக கீழே ஓடிடுவோம். கீழே இங்கே பார்ப்போம். இங்கே தான் ப்ரோ காட்டுது. இந்தா பார்த்தீங்களா? இப்போ கலசம் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஏன்னு காட்டுது? பிள்ளையார் வணக்கம். பிள்ளையாருக்கு ஒரு தீபத்தை காமிங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. இங்கே பாரு, ஏறுது பாரு, பார் ஏறுது பாரு. எங்கே பார் ஏறுதோ அங்கே தான் வைக்க போகணும். இங்கே பாரு, குறையுதுங்க. குறையுது. இங்கே தான். அந்த சைடு அங்கிட்டு தான் ஏறுது. ஆஹா, வெறி கொண்டே வெங்க ஏறுறா. முடிய போகுது. இங்கே தான். இல்லை அங்கிட்டு போனால் உள்ளே போனால் இறங்குது. இதுக்கு மேலே எங்கிட்ட ஏறல. வேண்டாம். இங்கே ஏறுது. அவ்வளோதான் ப்ரோ. இங்கே தான் இருக்க போகுது. நம்மளுக்கு கலசம் கிடைக்க போகுது. அப்படியே சும்மா உள்ளே போங்க. அதுவே கலசத்தை தூக்கி போடுவேன் தலைவன். இங்கே ரொம்ப ஆடுறான். எனக்கு ஏதோ இப்போ கம்லா வரும்னு ஒரு ஃபீலிங்.
உன் வாயில் நல்லா டேய் என்னடா வாய் இது என்னாச்சு? அஞ்சனா ஐடியா ஆயிடும். என்ன இந்த ஆட்டம் ஆடுது? அம்மா வாத்தியாரே டேய் என்னடா அது? அக்கா வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு. அக்காவை காணுமே. இல்ல சவுண்டே கேட்கல. வாத்தியாரே ஃபர்ஸ்ட் லைஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கடைசி போறதே எங்கடா கலசத்தை காணோம்? பாய் அப்படியே சுத்து பாய், அப்படியே அந்த சைடு போங்க ப்ரோ. இங்கே தான் ப்ரோ ரொம்ப ஆடுது. இங்கே பாரு ப்ரோ, கதவு கிட்ட போங்க. ரெட் கலர்ல வந்துச்சா? ஆமாம். இல்லை இங்கே குறையுதுன்னா கதவு கிட்ட தான். கதவு 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 இந்த இடம் ஒரு ரெட் கலர் வந்துச்சு பாருங்க. வா, இந்தியன் கேம்னா இந்தியன் கேம் தான்டா. இது கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி முதல்ல இந்த இடத்துக்கே போங்க, அங்கே தான் ஓவரா ஆயிடுச்சு. ஆனால் கதவு கிட்ட போகும்போது ரெட் கலர்ல மாறிச்சு, எனக்கு அது மட்டும் தெரியும். என்ன ஏதோ காட்டுச்சு வித்தியாசமா, கிளிச் ஆயிடுச்சோ? எனக்கு ஏதோ ஒரு ஹேண்ட் சிம்பிள் காட்டுச்சியா? கலசம் கலசம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து கலசம் கிடச்சிருச்சு. அந்த இது வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ண போகிறோம். பார்க்க போகிறீங்க பூஜையை. இங்கேடா அங்கே அங்கே மேலே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அக்கா அவ்வளோதான், அவ்வளோதான். ஆரம்பிப்போமா? அவ்வளோதான். அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பச்சை கலரில் மாறிடுச்சு நெருப்பு. அவ்வளோதாங்க, அட பவியா, கஷ்டப்பட்டு எழுத தட்டி விட்டீங்க. சாமியார் இருக்காங்கடா. ஆமா, சாமியார் குடிச்சாரு. சாமியார் சாவியா இருப்பாரோ? இல்லை ப்ரோ, அது எப்படிடா டேய்? இதை முடிச்சதுக்கப்புறம் கமலா விட்டு அந்த பேய் போனாலும் சாமியார் பக்கம் அந்த பேய் திரும்பிடுச்சு. அவ்வளோதான், எல்லாம் சேர்ந்துட்டாங்க. சாமியார் பக்கம் அந்த பேய் திரும்பலாம், நல்லாண்டா இருக்காரு. இல்லை இல்லை, சாமியார் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் கதை. ஓ, சாமியாரை இப்போ அந்த பேய் ஃபாலோ பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆளில் பிடிங்க. அப்போ போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், பை.